கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள். திருச்சியில் ஆலோசனை கூட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள மதச்சார்பை காப்போம் பேரணி தொடர்பான டெல்டா மண்டல திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டலில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மண்டல செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவங்க தான் கடந்த முறை இந்த தேதியை கேட்டு வாங்கினாங்க. ஆனால் அந்த தேதி கொடுத்தாங்க நீதிமன்றம். அந்த இதுக்கு வரலை. அவங்க அடுத்த வாய்தா வர்றதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க தரப்பு வாதங்களை வைப்பதற்கு இன்றைக்கி கடைசி வாய்தா போட்டிருந்துச்சு. ரெண்டு பேருமே இன்றைக்கி பேசிடணும் அப்படிங்கிறது தான் லார்ட் சான்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த பிரகாரம் நடக்காதனால நாங்கள் எங்கள் தரப்பில் பேசி இன்றைக்கி நிறைவு செஞ்சிட்டோம். அவங்க பேசாததுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க. சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. தந்தி பார்வை செய்திகளுக்காக தென்காசி நிருபர் அமுல்ராஜ். புகார்தாரர் தரப்பு டிஐஜி சார் தரப்பில் இன்றைக்கு முழுமையாக விசாரணை நடைபெற்றது. கனிவோடு பரிசீலனை செய்து உள்ளது நீதிமன்றம். 21/5 அன்னைக்கு அடுத்த அவங்களுக்காக வாய்தா போடப்பட்டுள்ளது. இல்லை, கடைசி வாய்ப்புங்கிறது இல்லைன்னா அவங்க ஆஜராகிறதுக்கு கடைசி வாய்ப்புங்கிற அர்த்தம் இல்லை. அவங்க பேசணும். அதாவது இந்த வழக்கு கோப்புக்கு எடுத்து அதை முழு விசாரணை பண்ணுவதற்கு BNSS பிரகாரம் ஒரு புகார் கொடுத்தால் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதன் பிறகு டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கணுங்கிறது சட்ட விதி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதில் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள். அந்த ஆட்சேபனையை ரிட்டனாக கொடுத்திருந்ததில் அவர்கள் பேச வேண்டும், முழுமையாக என்கொயரி பேச வேண்டும். அதற்காக போட்டிருந்தது வாய்தா. அவர்கள் வரவில்லை. அதன் காரணமாக 21/5 போடப்பட்டுள்ளது. இல்லை, நீதி